இப்போ எதிர்காலத்தில் பேசுகிறது தான் பொழுதுபோக்கு. அப்படி ஒரு காலம் வரப்போகுது. நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம் நமக்கு தெரியுது. இதெல்லாம் அடிமைத்தனம், இதெல்லாம் பார்க்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது, உடம்பு கேடு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ நிறைய டிவி பார்த்துட்டா அவங்கள யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. எப்போ நல்ல செல்ஃபோன் வாங்கிட்டாக்கா அவங்கள பார்த்து யாரும் பொறாமலாம் பட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனே பார்த்துட்ருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவங்கள பொறாமப்பட மாட்டாங்க. ஆனால் யாரை பார்த்து பொறாமப்படுவாங்க தெரியுமா? பேசுகிறவங்கள பார்த்தா நல்லா பொறாமப்படுவாங்க. எப்படி இவரால் நிறைய பேச முடியுது, இந்த அம்மாவால் எப்படி இவ்வளோ அழகாக நிறைய நேரம் பேச முடியுது, அழகாக வேற பேசுகிறாங்க, பேசுகிறவங்கள பார்த்தா பொறாமப்படுவாங்க. இந்த அம்மாவால் எப்படி இவ்வளோ நேரம் டிவி பார்க்க முடியாது, அவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது, டெய்லி 10 மணி நேரம் டிவி பார்க்குறீங்க, எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனே பார்க்குறீங்க, உங்களுக்கு உண்மையிலே உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்னு யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. பேசுகிறவங்கள பார்த்தா தான் பொறாமப்படுவாங்க. அப்போ பொழுதுபோக்கு அப்படிங்கிறது என்னதுன்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த மொபைல் ஃபோன், டிவி எல்லாம் இப்போ இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு பொழுதுபோக்காக இருக்குது. கடந்த காலங்களில் பேசுகிறது தான் பொழுதுபோக்கு. கதை சொல்கிறது, சிரிக்கிறது. இந்த மொபைல் ஃபோனே இல்லை, டிவியே இல்லை, இல்லாத காலங்களில் பாருங்கள், மனிதர்களுக்கு எது பொழுதுபோக்கு? பேசுகிறது தான். பேச்சு மூலமாகவே அவங்க வாழ்க்கையை பொழுதுபோக்கிட்டு இருந்தாங்க. கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அப்புறம் நடனம் ஆடுவது, இந்த மாதிரி மனித உறவுகள் தான் பொழுதுபோக்கு. மனிதர்களை தான் மனிதர்கள் சார்ந்திருந்தாங்க. இன்றைக்கி டிவியை நம்ம சார்ந்திருக்கோம். என்கிட்ட கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு இது போதும், எனக்கு மனிதர்களே தேவையில்லை, நாள் முழுதும் நான் மொபைல் ஃபோனே பார்த்துட்ருப்பேன், டிவியே பார்த்துட்ருப்பேன், டிவி இருந்தால் போதும்ப்பா, எனக்கு மனிதர்களே தேவையில்லை. அப்போ இந்த டிவியே இல்லாத காலத்தில் மனிதர்கள் தேவையாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், கரண்ட்டு போயிடுச்சு, மொபைல் இப்போ பெரிய மழை வந்தது, புயல் வந்தது, அப்போது இன்டர்நெட்டு கிடைக்காது, அப்போது கரண்ட்டும் இல்லை, டிவி பார்க்க முடியாது, மொபைல் ஃபோனும் பார்க்க முடியாது. மக்கள் வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் மக்களாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசுகிறது தான் இயற்கையான பொழுதுபோக்கு. இது எல்லாமே இன்றைக்கி இருக்கிற செயற்கையான பொழுதுபோக்கு. இதெல்லாம் மொபைல் ஃபோன், டிவி எல்லாம் செயற்கையான பொழுதுபோக்கு. இது உடம்பு கேடு. நீங்கள் இதெல்லாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா உடம்பு குண்டாகும். நீங்கள் மொபைல் ஃபோனோ டிவி எல்லாம் பார்த்தா உடம்பு குண்டாகும். ஏன் தெரியுமா? இது செரிமானம் சரியாக நடக்காது, கழிவுகள் முழுமையாக வெளியேறாது. நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கும்போது இந்த மூளைக்கே அதிசயமாக இருக்குது. இது என்னடா இது, நம்ம விதிமுறையில், நம்ம அனுபவத்தில் மூளைக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்குது, லட்சக்கணக்கான ஆண்டுகள் அனுபவம் இருக்குது மூளைக்கு. நமது மூளைக்கு கடந்த கால அனுபவங்கள்லாம் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இது அவ்வளோ பெரிய பதிவு அங்கே நடக்குது. அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான வருஷமாக, நான் கோடிக்கணக்கான வருஷமாக இந்த மாதிரி காட்சியை நான் பார்த்ததே இல்லை. இந்த மூளைக்கு இந்த டிவியில் உள்ள சவுண்டு, இந்த சவுண்டே வித்தியாசமாக இருக்குது. இயற்கையில் ஆடு கத்தி பார்த்துருக்கேன், நாய் குறைச்சி பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், பறவைகள் கத்தி கேட்டிருக்கேன். இந்த என்னப்பா டிவியில் வர்ற சவுண்டை பார்த்தா செயற்கையான ஒலி, இதெல்லாம் செயற்கையான காட்சி. இந்த மூளை இதை பார்க்கும்போது வெளியிலேருந்து எட்டி பார்க்குது. உள்ளே இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு, மூளைக்கு உள்ளுக்குள்ளே நிறைய வேலை இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குது. உள்ளேருந்து இந்த மொபைல் ஃபோனை எட்டி பார்க்குது, உள்ளே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு. இப்படி மொபைல் ஃபோனை பார்க்கும்போது, டிவி பார்க்கும்போது உள்ளே இருக்கிற வேலையெல்லாம் தடைப்படுது. சரியாக செரிமானம் நடக்காது, உள்ளுக்குள்ளே வேலைகள்லாம் ஒழுங்காக நடக்காது, கழிவுகள் முழுமையாக வெளியேறாது, மலச்சிக்கல் ஏற்படும், உடம்புக்கு உண்டாயிடும். அதனால் டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது வித்தியாசமாக இருந்தாலும் இது வித்தியாசமாக இருக்குது, செயற்கையானதாக இருக்குது, ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது, நோய்கள் வருவதற்கு இது காரணமாக இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வயிற்றில் புள்ள தச்சியோடு இருக்காங்க, அவங்க சதா டிவி பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அந்த அம்மாவுக்கு சுகப்பிரசவம் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அறுவை சிகிச்சை பிரசவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கவனம் எல்லாமே வெளியில் இருக்குது, வெளியில் எட்டி பார்க்குது. இந்த மொபைல் ஃபோன், டிவி, அது என்ன வித்தியாசமான காட்சி, அந்த உலகமே இதில் தெரியுது. அப்படிங்கும்போது ஃப்ளாஷ் லைட் வேறு, பளிர்னு இருக்குது. அப்போ அந்த மூளைக்கு எல்லா வேலையும் விட்டு இது பார்க்குது. உள்ளே இருக்கிற ஒரு வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது, இதயத்தை பார்க்கணும், வயிற்றில் குழந்தை இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு மூளை வெளியில் எட்டி பார்க்குது. அப்போ உள்ளுக்குள்ளே அந்த வேலை, அந்த குழந்தைக்கு என்ன போச்சு, என்ன தேவை அப்படிங்கிற அந்த கவனம் அந்த அம்மாவுக்கு இல்லாமல் போகும்போது அப்போ அது பெரிய பிரச்சனையாக மாறும், சுகப்பிரசவம் நடக்காமல் போயிடும். இந்த மாதிரி மொபைல் ஃபோன், டிவி, செயற்கையான இந்த பொழுதுபோக்கு ஆபத்தானது. அப்போ இதிலேருந்து மனிதர்கள் விடுபடணும். இது ஒரு காலத்தில் நமக்கு அதிசயமாக இருந்துச்சு, இன்றைக்கி அது போர் அடிச்சிருச்சு, இது ஆபத்தானதாக மாறிப்போச்சு. எப்படி சோறுலாம் ஒரு காலத்தில் நமக்கு அதிசயமாக இருந்துச்சு, இன்றைக்கி அதை சோத்தை சாப்பிடாதன்றாங்க. சாப்பிடாதையா, அது விஷம், அது ஸ்லோவாக ஒருத்தரை கொன்றுரும், அது மெல்ல கொல்கிற தற்கொலை உணவு அது அப்படின்னு இப்போ மனிதர்களுக்கு விழிப்புணர்வு வந்துச்சு. சோத்தை பார்த்தாலே பயப்படுறாங்க. இதே சோத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க, இதே சோத்தை போட்டால் அடிமையாக கிடந்தாங்க கடந்த காலங்களில். இந்த சோத்தை அதிசயமாக பார்த்தாங்க. கல்யாணம்னா அதிசயமாக இருக்கும், சோறு போடுவாங்க, எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடு அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தா அரிசி சோறுன்னா அன்றைக்கி அதிசயம், இன்றைக்கி பார்த்தா வேண்டாம்ப்பா பயப்படுறான். அது மாதிரி தான்
இந்த மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் ஒரு காலத்தில் அதிசயம். நான்லாம் வந்து இந்த டிவின்னு நினச்சி பெட்ரோல் பங்கில் ஒரு பளிச்சுன்னு ஒயிட்டாக ஒரு லைட் எரியும் பெட்ரோல் பங்கில், அதுதான் டிவின்னு நினச்சேன். இதுதான் டிவியோ அப்படின்னு நினச்சி அதை வரைக்கும் பார்த்துட்டு கிடந்தேன். ஒரு 5-10 நிமிஷமாக பார்த்துட்டு கிடந்தேன். அதுதான் டிவி போலுக்கு. அப்புறம் தான் டிவின்னா அது வேறு அப்படின்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் அப்போ எவ்வளோ அதிசயமாக இருக்கும். கதவு எடுக்கல பார்ப்போம். இன்னொரு ஏதாவது ஊரில் 2 வீட்டில் தான் டிவி இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் திறந்து வச்சு பார்த்தாக்கா நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கதவை மூடிடுவாங்க. அவங்களுடைய ப்ரைவசி இருக்குல்ல, அது அப்போ கதவை மூடிடுவாங்க. அந்த கதவு எடுக்க வழியாக ஏதாவது தெரியுதா, ஏதாவது படம் ஓடுதா, அடுத்தவங்க வீட்டில் போய் பார்த்துட்ருப்போம். அவங்க யாருன்னே சொந்தக்காரங்க கிடையாது. இன்னொரு தெருவில் போய் எந்த வீட்டில் படம் ஓடுது, இந்த வீட்டில் படம் ஓடுதா அப்படின்லாம் பார்த்துருக்காங்க. எவ்வளோ மோசமான வாழ்க்கை. இன்றைக்கி நினச்சா அதெல்லாம் இன்றைக்கி எந்த டிவிக்காக தான் அப்படி பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இன்றைக்கி பார்த்தா அந்த டிவியை கடந்து வந்தாச்சு, டிவியை ஜெயிச்சாச்சு. டிவி இது என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி டிவியே பார்க்கக்கூடாது, டிவியே பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல படம் இருந்தால் மட்டும்தான் அதை பார்க்குது, இல்லைன்னா அது ஒன்றும் இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லா படத்தையும் பார்த்தாச்சுங்கிற மாதிரி இருக்குது. நிறைய படம் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது. இன்னும் டப் பண்ணால் அதை பார்க்கலாம், பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. அதோட பயன் அவ்வளோதான். இனிமேல் நல்ல திரைப்படங்கள்லாம் பெருசாக அந்த அளவுக்கு வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போடுவோம், ஏன் இனிமேல் நல்ல படங்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேசுவது தான் இயற்கையான பொழுதுபோக்கு. அப்போ இந்த செயற்கையான பொழுதுபோக்கு நமக்கு ஆபத்தாக இருக்குது. பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. ஒரு மொபைல் ஃபோன்லாம் பணம் கொடுத்து வாங்க, டிவி பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு இன்டர்நெட்டு கட்டணம் வேறு, இப்படியெல்லாம் நிறைய இருக்குல்ல, உடம்பு கேடு. அப்போது ஒரு ஆரோக்கியமான இப்போ எதிர்காலத்தில் இயந்திர அறிவியலெல்லாம் ஃபெயிலியர் ஆக போகுது இந்த 2040. அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருதா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் இந்த இது எல்லாம் டிவி மொபைல் ஃபோன்லாம் போயிடும். அப்போ போயிட்டா இப்போ மனிதர்களுக்கு எது பொழுதுபோக்கு, பேசுவது தான் பொழுதுபோக்கு. அப்போ பேசுகிறதுக்காக ஒரு போட்டி நடக்கும். இவர் நல்லா பேசுகிறார், சூப்பராக கதை சொல்லுவார், நல்லா காமெடி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் நல்லா அறிவுபூர்வமாக பேசுவார், இவர் நல்லா கருத்தாக பேசுவார், இவர் நல்லா காமெடியாக பேசுவார். காமெடி சென்ஸ்லாம் எல்லாத்துக்கும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் சிலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி இனிமேல் பேசுகிறது தான் பொழுதுபோக்கு. மனித உறவுகள் தான், மனிதர்களுக்கு பொழுதுபோக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த திறமையை எப்படி அதிகப்படுத்துறது? மனிதர்கள் தான் பொழுதுபோக்குப்பா. நல்லா பேசணும், பாடணும். அப்போ தான் வந்து அவங்க மேலே அன்பு பாசம் அதிகரிக்கும். நல்லா பேசுவார், காமெடியாக பேசுவார், சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம அது மாதிரி ஒரு நட்பு. அவர் வேடிக்கை பார்க்குற மட்டும் கிடையாது, அவரும் பேசணும், நம்ம எல்லாருமே பேசணும். அதுதான் முக்கியம். அதுதான் இயற்கையான பேச்சு. எல்லாருக்குமே வாய்ப்பு விடும். நீ மட்டும் பேசி நான் வேடிக்கை பார்த்துட்டு நீ பெரிய ஆளாவா, நான் என்ன உனக்கு அடிமையா அப்படின்லாம் இல்லாமல் நானும் பேசுவேன். பேசுவதற்குள்ளே ஒரு போட்டி நடக்கும். இன்னும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுவோம். யாரோ ஒருத்தர் நீ பேசுவ, என்ன நீ வானத்தில் இருந்தால் வந்தால் நான் உங்களை வேடிக்கை பார்க்கணுமா, நீ உனக்கு சந்தோஷம் புகழ் எல்லாம் உனக்கு, அப்புறம் எனக்குலாம் கிடையாதா? எல்லாருக்கும் தேவைவா? நம்ம எல்லோரும் பேசுவதற்காக போட்டி போடுவோம், கதை சொல்வதற்காக போட்டி போடுவோம், பாடுவதற்காக போட்டி போடுவோம். இப்போ அதற்கான பாடல் கதையை தான் நான் கண்டுபிடிக்கிறேன். மனிதர்கள் இனிமேல் எதிர்காலத்தில் போட்டிங்கிறது எதில் இருக்கும்? பேசுகிறதுல இருக்கும். பேசி எப்படி பிறரை மகிழ்ச்சியாக்குவது, பாடல் பாடுவது. அப்போ அதற்கான பாட்டு வேணுமே. நான் பாடினா எனக்கு பாட்டு வரணும், அதற்கான பாடல் தான் நான் கண்டுபிடிச்சாச்சு. மனிதர்களின் பாடல். மனிதர்கள் என்ன இனிமேல் கதை சொல்லுவாங்க, பேசுவதற்கான மனித உறவுகள். இனிமேல் அதுதான் பொழுதுபோக்குன்னா கதை சொல்லுவாங்க. அப்போ அந்த கதை எப்படி இருக்கணும், அதற்கான அந்த கதையை தான் எனது வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி இனிமேல் வந்து மனிதர்களுக்கு வந்து பேசுவது தான் பொழுதுபோக்கும்போது பேசுகிறதுல ஒரு போட்டி நடக்கும். அப்போ பேசுகிறதுக்கு என்ன பண்ணணும்? பேச்சு திறமை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம உடற்பயிற்சி பண்ணணும். உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். தகாத உணவில் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஏன் பேச மாட்டேன்றாங்க? இந்த அரிசி சோறு, மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, இதில் சாப்பிட்டோன்னே பேசணுங்கிற ஆசையே இல்லை மனிதர்களுக்கு. ஏன்னா ஃபுல்லாக திருப்தி அடைஞ்சிடுறாங்க, வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. இது வந்து மனிதர்களை அடிமைப்படுத்தி சோத்தை பற்றியே சிந்திக்க வைக்குது. அதுவே நீங்கள் காய்கறிகள், மனித உணவுகள்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் மனித உணவுகள். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள், இதுதான் மனித உணவு. இதை சாப்பிட்டிங்கன்னா இதை சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். வயிறு நிறையெல்லாம் சாப்பிட முடியாது. இது சாப்பிட்றதே பெரிய திறமை. எப்படி மாடு வந்து அவ்வளோ பெரிய வயிற்று நிறையா புல்லை திங்குது பாருங்கள், அது எவ்வளோ பெரிய திறமை. உங்களால் ஒரு கைப்பிடி சாப்பிட முடியுமா? ஒரு 2-3 புல்லை சாப்பிட முடியுமா? ஆனால் வயிறு நிறைய அது சாப்பிடுது. எவ்வளோ திறமை பாருங்கள். அது மாதிரி தான் எதிர்காலத்தில் இனிமேல் நம்மளால் வயிறு நிறைய சாப்பிட்றதே ஒரு பெரிய திறமை. கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைனா உடம்பு வந்து வலிமை குறைஞ்சிரும். அப்புறம் ஆண் பெண் இடையே நடக்கிற ஒரு காதல் போட்டி, காம ஈர்ப்பு, அதில் வந்து தோற்று போயிடுவாங்க. யார் நல்லா கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்களோ அவங்க தான் நல்ல உடல் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அப்போ எதிர்காலத்தில் கஷ்டப்பட்டு சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம்.
நல்லா சாப்பிட்ணும், நல்ல உணவில் சாப்பிட்டா தான் நல்லா பேசணுங்கிற ஆசையே வரும். இதுவே நீங்கள் அரிசி சோறு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, பேசணுங்கிற ஆசையே வராது, பிறர் பேசுகிறது கேட்கணுங்கிற ஆசையே வராது. ஏன்னா பேசுகிறத விட இன்றைக்கி பெரிய இன்பத்தை தரக்கூடியது எதுவாக இருக்குது? இந்த சோறாக இருக்குது. சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் ஏன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற? அதை விட இன்பம் இந்த பூரியை சாப்பிட்டுப்பார். ஏன் பேசுகிற? எதுக்கு பேசுகிற? நீ சும்மா பேசிகிட்டு கிடக்கிற. நீ பேசுகிற போர் அடிக்குது, அதனால் அதுக்கு பதிலாக நீ இந்த இட்லியை சாப்பிடு, இந்த இந்த பூரியை தின்னு, இந்த சப்பாத்தி பிரியாணி சாப்பிட்டேன்னா இதை விட இன்பம் வேறு ஒன்றுமே கிடையாது. நீ இதோட ஒப்பிடும்போது உன் பேச்செல்லாம் சும்மா இருக்கியா, கொஞ்சம் இந்த இதை சாப்பிடு. நானே இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த வேளை இந்த பசி அடுத்த நைட்டு என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுட்ருக்கேன். நைட்டு கண்டிப்பாக நான் ஸ்பெஷல் தோசை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டில் எல்லா திருப்தியும் கிடச்சிருது. பேசுகிறதே மனிதர்களுக்கு பிடிக்கல, பேசுகிறதும் பிடிக்கல, பேசுகிறத கேட்குறதும் பிடிக்கல. சாப்பாடு இருக்கா அவன்கிட்ட அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால தான் மனிதர்கள் எல்லாம் ஒரு திருட்டு மனப்பான்மையோடு இருக்காங்க. எல்லாம் அடிமைத்தனம், நல்ல சாப்பாட்டில் ஒரு சுகம், வேறு எந்த சுகம் இந்த பேசுகிறதுல இப்போ சுகமே கிடையாது. அதுவே பேசுகிறதா இருந்தால் இந்த மாதிரி டிவி வழியாக பேசுகிறாங்களா, பிரம்மாண்டமாக இருக்கணும். எப்படி சாப்பாடு பிரம்மாண்டமாக இருக்குல்ல, அப்படி சமைச்சி உப்பெல்லாம் போட்டு மளிகை ஜாமான்லாம் போட்டு அப்படி பிரியாணி அப்படின்னு பிரம்மாண்டமாக இருக்குல்ல, அது மாதிரி பேசுகிறது கூட சாதாரணமாக என்கிட்ட பேசாத, நீயே என்கிட்ட பேசணுன்னா யூடியூப் வழியாவா, டிவி வழியாவா, நம்ம பேசிக்கலாம், நான் பார்க்குறேன். ஐயா என்னுடைய காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வழியாக நீ வா, நான் பார்க்குறேன், நீ பேசுகிறத நான் அப்போ கேட்குறேன். அந்த மாதிரி பிரம்மாண்டமாக தேடுறாங்க. இது ஒரு ஆடம்பர உணவு. அதுபோல் ஆடம்பரமாக எதாக இருந்தாலும் ஆடம்பரமாக வா. குடிசை வீட்டில் வசிக்கக்கூடாது, காங்கிரீட் கட்டடத்தில் தான் நான் தூங்குவேன். குடிசை வீட்டில் தூங்கக்கூடாது, அதே தூக்கம்தான், ஆனால் அதை காங்கிரீட் கட்டடத்தில் தான் நான் தூங்குவேன். நீ பேசுகிறியா, நீ பேசுகிற அதே பேச்சை நீ டிவி வழியாக வா, நான் கேட்குறேன். நீ பாடுறியா, அதே பாட்டை நீ சினிமா வழியாக வா. அதே மனிதர்கள் தான் இங்கே மனிதர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் சினிமாவில் பண்ணுறாங்க, டிவி வழியாக வராங்க. நீ பாடுற பாட்டை கொஞ்சம் நிறுத்துறியா, அதை டிவி வழியாக வா, நான் யூடியூப் வழியாக வந்தால் கேட்குறேன் நான் அப்படின்றாங்க. ஒரு சினிமா நடிகர்னால் சினிமா வழியாக ஒருத்தர் பாட்டு பாடுறாரு பேசுகிறாருன்னா அதை காசு கொடுத்து கேட்குறாங்க. அதே நேரில் பேசுனா, சார் சும்மா இருக்கீங்களா, அமைதியாக இருங்க, தொல்லை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி நீ எல்லாமே இந்த மாதிரி இனிமேல் பார்த்தீங்கன்னா எளிமையாகவே எப்படி இன்பத்தை பெறுவது, இனிமேல் எளிமையான வாழ்க்கை வாழும்போது எளிமையான பொழுதுபோக்கு, எதையும் எளிமையாக பண்ணணும், எளிமையாக பண்ண இந்த மாதிரி அப்படிங்கும்போது இனிமேல் பேசுகிறதெல்லாம் போட்டி ஏற்படும் எளிமையாகவே. அப்போ பேசுவதற்காக என்ன பண்ணணும்? உணவு கட்டுப்பாடு. உணவு நீங்கள் மாமிசம்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, மாமிசம் சோறுலாம் சாப்பிட்டா பேச முடியாது. இந்த பேச்சுத்திறன், அதை இயற்கையான அந்த பேச்சுத்திறன் வர செயற்கையாக தான் பேசுவீங்க, செயற்கையான விஷயத்தை பற்றி தான் பேசுவீங்க. அப்போ இன்றைக்கி மாமிசம்லாம் சாப்பிட்றாங்கலாம் பேசலையான்னு கேட்காதீங்க. பெரும்பாலான மக்கள் பேசலை, அதை பாருங்கள். யாரோ 1-2 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க, அதனால் அவங்க பேசுகிறாங்க. இயற்கையோடு இணைந்த எளிமையான வாழ்க்கையில் நீ பேசணுன்னா எளிமையான உணவில் தான் சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த பேச்சு வரும். பேச்சுங்கிறது மூளையில் மூளையில் விதிமுறை இருக்குது, நம்ம என்ன உணவு சாப்பிட்ணும் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நீ உணவு சாப்பிட்டா தான் நீ பேச முடியும். நீ என்னத்தை பேச போகிற? சாப்பாட்டை பற்றி பேசணும், உடம்பை பற்றி பேசணும், வாழ்க்கையை பற்றி பேசணும். அப்படி இருக்கும்போது நீ சம்மந்தமில்லாத உணவுகளை சாப்பிட்டா பேசணும். அது மாதிரி உடற்பயிற்சி பண்ணணும். பேசுவதற்கு நடக்கிற இந்த போட்டியில் நான் சிறப்பாக பேசணுன்னா உடற்பயிற்சி பண்ணணும், ஓடணும், இந்த இதயம் நல்லா படபடன்னு துடிக்கணும். துடித்தாதான் பேச்சு திறன் சிறப்பாக வரும், பேசணுங்கிற ஆர்வமே வரும். நீ உடற்பயிற்சி எதுவுமே பண்ணல, உடல் உழைப்பும் இல்லை, ஓடுறதும் கிடையாது, நடக்கிறக்கே சோம்பேறித்தனப்படுறேன்னா அப்போ பேசுகிறதுக்கும் சோம்பேறித்தனம் தான் படுவேன், பேசுகிறதுக்கும் கஷ்டம்தான் படுவேன். உடல் இயங்குவதற்கே உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்போ பேசுகிறதுக்கும் உனக்கு கஷ்டம் இருக்கும். அப்போ நல்லா பேசணும் அப்படின்னா இந்த சோம்பேறித்தனத்தை மறந்துட்டு நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி பண்ணணும். அப்போ எதிர்காலத்தில் பேசுவதற்கு நடக்கல, ஒரு போட்டி நடக்குதில்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க? உணவில் கட்டுப்பாடாக இருப்பாங்க. ஏன்னா தப்பான உணவு சாப்பிட்டா அவனுக்கு பேச்சே வராது, தப்பாக தான் பேசுவேன். இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் ஏன் வருது? இந்த தப்பான உணவில் சாப்பிட்றதுனால தான். இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நமக்கு தப்பாக பேசுகிறோம், கெட்ட வார்த்தைகள்லாம் வருது. இது கெட்ட உணவுகள், நோய்களை தருகிற உணவுகள். கெட்ட வார்த்தை எப்படி மனிதர்களை அழிக்குமோ அதுபோல் இந்த உணவுகளும் அழிச்சிரும். அப்போ நல்ல உணவுகளை சாப்பிட்டா தான் நல்ல வார்த்தை பேச முடியும். நல்லா பரோட்டா சாப்பிட்ற, பிரியாணி சாப்பிட்ற, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்ற, மாமிசம் சாப்பிட்ற, மாட்டையே கொன்று நீ சாப்பிட்ற, ஒரு அத்தாந்தண்டி மாட்டையே கழுத்து அறுத்து கரகரன்னு அறுத்து அது கதற அறுத்து அதை நீ சாப்பிட்ற, ஆட்டை கொல்ற, கோழியை அப்படி சொடக்குன்னு தெரியிற. அப்போ உன் வாயில் மட்டும் நல்ல வார்த்தை எப்படி வரும்? ஒரு மனிதத்தன்மை நிறைந்த வார்த்தை உனக்கு எப்படி வரும்? உன் வாயிலையும் வன்முறை தான் வரும், வன்முறை கலந்த பேச்சு தான் வரும். நல்ல வார்த்தைகளை பேசணுன்னா நல்ல மென்மையாக பேசணும்.
மனிதத்தன்மையோடு பேசணும், இறக்கம் இருக்கணும், உன் பேச்சில் இறக்கம் இருக்கணும், பரிதாபம் இருக்கணும். 4 பேர் கஷ்டத்தை பார்த்தா உனக்கு கவலைப்படணும், அந்த மாதிரி இருக்கணும். உன் பேச்சில் கவலை இருக்கணும், இறக்கம் இருக்கணும். நீ பாட்டுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்காக அத்தாந்தண்டி ஒரு மாட்டு, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, ஒரு மாட்டுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த மண்டைக்குள்ளே ஒரு மூளை இருக்குது, கண் இருக்குது, ஒரு இதயம் இருக்குது, மாட்டுக்குள்ளே ஒரு இதயம் இருக்குது, குடல் இருக்குது, நுரையீரல் அவ்வளோ பெரிய உயிரினத்தையே ஒரு சடக்குன்னு கழுத்தை அறுத்து போட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற. அப்போ உனக்குள்ளே உன் பேச்சில் எங்கே இறக்கம் இருக்க போகுது? இறக்கம் இல்லாத உன் பேச்சை யார் கேட்பாங்க? அதனால தான் மனிதர்கள் பேச மாட்டேன்றாங்க. அதனால தான் வாயில் திறந்தா கெட்ட வார்த்தை, அப்படியே பேசணும்னு நினச்சா வாயில் ஃபுல்லாக கெட்ட வார்த்தை தான் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா அதனால தான் மனிதர்களாக பேசணும், மனிதத்தன்மையோடு பேசணும். நம்மெல்லாம் மிருகங்கள் கிடையாது, மனிதர்கள், தாவர உண்ணிகள். இறக்கம் இருக்கணும். ஏன்னா மனிதர்களுக்குள்ள சிறப்பே தான் இறக்கம். ஒரு சிங்கம் புலிகளிடம் இல்லாதது எது? இறக்கம், கருணை, அன்பு, பாசம். நமக்குள்ள மனிதர்களின் தாவர உண்ணிகளுக்கான அன்பு பாசங்கிறது வேறு, அது வேறு. அதனால் மிருகங்களுக்கெல்லாம் ஒரு சிங்கம் பேசினா எப்படி பேசணும்? அதுக்கிட்ட இறக்கமே கிடையாது, கருணை கிடையாது. அப்போ நாம் மாமிசம் சாப்பிட்டா நாமளும் சிங்கத்தை போல தான். அதனால் நல்லா பேசணும். பேசுவதற்கு நடக்கிற போட்டி இருக்குல்ல, பேச்சு போட்டி, மேடையை பிடிச்சி பேசுறது இல்லை, ஒரு இறக்கமாக பேசணும். அந்த அம்மா அன்பாக பேசுவாங்க, அப்போ தான் தேடி வருவாங்க. ஒன்றே ஒரு அம்மா பாட்டிக்கிட்ட பேசுனா என்னை நினச்சி அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க, அழுவாங்க. எப்படி என் மேலே அவ்வளோ பாசம் அவங்களுக்கு. அப்போ அந்த பாசம்லாம் எங்கே வருது? அப்போ அவங்க நல்ல லெக் பீஸை கடிச்சு, அந்த பாட்டி பல்லாத அந்த பாட்டி லெக் பீஸை கடித்து சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட பாசமாக பேசுவாங்களா? ஆசையாக வளர்த்த அந்த ஆட்டை நேற்று தான் அறுத்து சாப்பிட்டாங்க அந்த பாட்டி, தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து போட்டி போட்டு சாப்பிட்டாங்க. அந்த பாட்டிகிட்ட போய் பேசுவோம், ரொம்ப பாசமாக பேசுவாங்களா உங்ககிட்ட? பேச மாட்டாங்க, பாசம் வராது. அதனால் நம்ம ஒரு மனிதர்களுக்காக மட்டும் கண்ணீர் விடக்கூடாது. நம்மளை நம்பி வாழ்கிற அந்த உயிரினங்கள் இருக்குல்ல, ஆடு மாடு, நம்ம நம்பி வளர்க்குறோம் பாருங்கள், அதுக்காகவும் கண்ணீர் விடணும். நமக்கு தெரிஞ்சவங்க பாதிக்கப்பட்டால் தான் நமக்கு கண்ணீர் வரக்கூடாது. தெரியாதவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கணும். நமக்கு தெரியாதவங்களுக்கும் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ பாதிக்கப்பட்டாலும் நம்ம கவலைப்படணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொந்தமான ஆடு கொல்லக்கூடாது, வேற ஒரு ஆட்டை கொன்று சாப்பிட்றலாம். நீங்களே சொந்தமாக வளர்த்த ஒரு ஆட்டை நீங்கள் கொல்லுவீங்களா? தினமும் அந்த ஆடு உங்கள்கிட்ட வரும், நீங்கள் அதை தலையில் தடவி விடுவீங்க. ஒரு நாள் அதை கொன்றுவீங்களா? கொல்ல மாட்டீங்க தானே. அப்போ ஏன் யாரோ ஒரு ஆட்டை கொல்றீங்க? கொல்றத எனக்கு 1 கிலோ கொடுங்க, 2 கிலோ கொடுங்க, கல்லீரல், முக்கியமாக கல்லீரல் கொடுங்க, ஈரல் கொடுங்க, சோரட்டி எனக்கு வேணும். நீ கண்டிப்பாக நான் தான் புக் பண்ணிட்டு போனேன்ல, ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேனே, துண்டு போட்டு வச்சுருந்தேன்ல, எனக்கு இந்த 2-3 சோரட்டி எனக்கு வாரந்தோறும் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ யாரோ ஒரு ஆடு கொல்லப்பட்டால் உங்களுக்கு அந்த கல்லீரல் எனக்கு வேணும்னு போட்டி போடுறீங்க. நீங்களே வளர்த்த ஒரு ஆட்டை நீங்கள் கொல்ல மாட்டீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. உலகத்தில் யாரோ ஒருத்தர் மணிப்பூரில் கஷ்டப்பட்டால் உங்களுக்கு அதை பற்றின கவலை இல்லை. ஆப்பிரிக்காவில் நிறைய மக்கள் வறுமையில் வாடுறாங்க, அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. உன் பிள்ளைகள் ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறேன். அப்போ அது தப்பு தானே. எங்கே நடந்தாலும் சரி அதுக்காக நம்ம குரல் கொடுக்கணும். யாரும் பாதிக்கப்படக்கூடாது, இந்த உலகத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாது, துன்பத்தை அனுபவிக்கக்கூடாது. அப்போ நமக்கு வலிக்குது இல்லை? அப்போ அது மாதிரி தான் அது. ஆடோ மாடோ நாம் வளர்க்கலன்னா என்ன? அதுவும் ஒரு உயிரினம் தானே, அதை எப்படி நீ சாப்பிட்லாம்? அப்படி சாப்பிட்ற நீ உன் பேச்சில் எப்படி அன்பு இருக்கும், கருணை இருக்கும், ஈவு இருக்கும்? உன் பேச்சோட அழகே என்ன தெரியுமா? அன்பாக பேசணும், ஒரு பாசமாக பேசணும், ஒரு இரக்கத்தோடு பேசணும். நமக்கு ஒன்று ஆச்சுன்னா உன்னுடைய பாட்டிக்கு கண்ணீர் வருதில்ல, அப்போ தான் அந்த பாட்டிக்கு உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அந்த பாட்டி என்னப்பா சரியாச்சா அப்படின்னு கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லை இவகிட்ட. அல்லது உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற எனக்கு அந்த கடையில் போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் உனக்கு கோவரமாக வராதா? ஏன்னா நானே உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், என்னை போய் கடையில் போய் வேலை வாங்குது அந்த பாட்டி, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாது அப்படின்னா அவங்ககிட்ட பேச மாட்டீங்க. யாருக்கிட்ட பேசுவீங்க? நல்ல இறக்கம் இருக்கணும், நல்ல கருணை இருக்கணும், அன்பு, பாசம். நமக்காக உருகுகிற, நமக்காக கவலைப்படுகிற, நமக்காக கண்ணீர் விடுகிற ஒருவரை தான் நம்ம நேசிப்போம். அவங்க பேசுகிறது தான் நம்ம கேட்போம். அப்போ எதிர்காலத்தில் பேசுவதற்கு இடையில ஒரு நல்ல ஒரு போட்டி நடக்கும். இந்த செயற்கையான பொழுதுபோக்கு டிவி, இதெல்லாம் டிவி, மொபைல் ஃபோன்லாம் 2040 செயலிழந்துடும். இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். செயலிழந்த பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின்சாரம் இருக்காது, தொழிற்சாலை இருக்காது, மொபைல் ஃபோன் இருக்காது, டிவி இருக்காது. அங்கே பேசுகிறது தான் அங்கே உள்ள மக்களுக்கு பொழுதுபோக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பேச்சில் என்ன இருக்கணும்? இறக்கம் இருக்கணும், கருணை இருக்கணும். அப்போ மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. பேசுவது தான் அங்கே போட்டி நடக்கும். ஒரு பேசுறதுக்குள்ளே ஒரு போட்டி நடக்கும். யார் சிறப்பாக பேசுகிறா அவங்க நல்லா பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க. அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு பொறாமல் வரும். நாமளும் அன்பாக பேசணும். அப்போ அன்பாக பேசணுன்னா நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஒரு மீனை சாப்பிடக்கூடாது. ஒரு மீன் அதுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குது.
ஒரு மீனை பிடிச்சி சாப்பிட்ற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. அப்புறம் உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம் போது அந்த மீன் எவ்வளோ காலம் வாழ்ந்துற போகுது? ஒரு 5 வருஷம் வாழுமா? அந்த வாழ்க்கையை அதை போய் பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்க. அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக பார்க்கணும். அதுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது, அதுக்கும் ஒரு காதல் இருக்குது, காமம் இருக்குது. அது உடல் உணர்ச்சிக்கும் 4 குட்டிகளை போடும். அது ஒரு குழந்தைகளோட, அந்த குழந்தை மீன்களோட அந்த மீன்கள் துடித்து நீந்திக்கிட்டு போகும். அந்த மீனை போய் பிடிச்சி சாப்பிட்றிய, எவ்வளோ ஒரு இறக்கமில்லாத மனதாக இருக்கும் உனக்கு. கொஞ்சம் கூட இறக்கம் இருக்கா? புத்தி இருக்கா? முதல்ல அறிவு இருக்கா? முதல்ல அதனால் உனக்கு தாவர உண்ணிகளை சாப்பிடு. அதில் அந்த சத்து இருக்குது, ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த மீனில் இருக்குது. மீன் எண்ணெயை சாப்பிட்ணும், மீனை உருக்கி நல்லா மீன் எண்ணெயை மாற்றி சாப்பிட்டா என் உடம்புக்கு நல்லது, அதனால தான் சாப்பிட்றேன் அப்படின்றதில்ல. குதிரை எந்த மீனை சாப்பிடுது? குதிரை எந்த மாமிசத்தை சாப்பிடுது? காட்டெருமை எந்த மாமிசத்தை சாப்பிடுது? காட்டெருமை கிட்ட நிற்க முடியுமா நீ? ஒரு யானை எந்த மாமிசத்தை சாப்பிடுது? இந்த உலகத்தில் தாவர உண்ணிகள் தான் வலிமை வாய்ந்த உயிரினங்கள், பலம் வாய்ந்த உயிரினங்கள். பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம தாவர உண்ணியை தாவரத்தை சாப்பிட்டா நாம் உடலுக்கு தேவையான சத்தெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒரு குதிரை போல் ஓட முடியுமா? ஒரு சிறுத்தை கூட மாமிசம்தான் சாப்பிடுது. அது 200-300 மீட்டர் தான் ஓடும். அதுக்கப்புறம் போச்சுன்னு வச்சிங்க, சூடாகி உடம்பு நின்று போயிடும். ஆனால் அந்த குதிரை கிலோமீட்டர் கணக்கில் ஓடும். குதிரை ஓடிச்சுன்னா கிலோமீட்டர் கணக்கில் ஓடும். அது புல்லை தான் திங்குது. அதனால் தாவர உண்ணிகளை தாழ்வாக நினைக்காதீங்க. தாவர உணவுகளை தாழ்வாக நினைக்காதீங்க. நமக்கு தேவையான எல்லா சத்தும் அதிலே கிடைக்குது. அதுதான் உண்மையாக நமது உடம்புக்கு பொருந்துகிற உணவு. பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் தான் போடணும், டீசல் வண்டியில் டீசல் தான் போடணும். பெட்ரோல் வண்டியில் டீசல் போடக்கூடாது, டீசல் வண்டியில் பெட்ரோல் போடக்கூடாது. அந்தந்த இன்ஜின் எல்லாமே இன்ஜின் தான். சிங்கத்துக்கு இருக்கிறது இன்ஜின் தான். அந்த இன்ஜினில் அது மாமிச எரிபொருளை தான் போடணும். சிங்கம் மாமிசத்தை தான் சாப்பிடணும். மனிதர்கள் தாவரங்களை தான் சாப்பிடணும். நம்மலாம் தாவர உண்ணிகள். நம்ம தாடைகள் பக்கவாட்டில் அசையக்கூடியவை, உணவை அரைத்து விழுங்கக்கூடியவை. சிங்கம், புலி மாமிச உண்ணிகள்லாம் கடித்து நறுக்கி துண்டு துண்டுகளாக விழுங்கக்கூடியவை. இந்த விதிமுறை போதாதா? இந்த விதிமுறைக்கு தகுந்த மாதிரி தானே மூளையிலையும் விதிமுறை இருக்கும். மூளையிலையும் நாம் என்ன உணவு சாப்பிடணுன்னு நம்ம மூளைக்கு தெரியும். உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். நமது மூளைக்கு தெரியும் நாம் என்ன உணவு சாப்பிடணுன்ட்டு. அதை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்காதீங்க. நீங்கள் மாமிசத்தை சாப்பிட்டு பழகிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு மாறாது. மாமிசத்தை சாப்பிட்டு பழகிட்டா நம்ம தாடைகள் பக்கவாட்டில் அசையாமல் நேராக நறுக்கி முழுங்க ஆரம்பிச்சிருமா? என்றைக்காக இருந்தாலும் நம்ம அரைச்சி தான் சாப்பிட போகிறோம். பழக்கப்படுத்திடலாம், இந்த மனித உடம்புகளை பழக்கப்படுத்திடலாம், மாமிசத்துக்கு தகுந்த மாதிரி பழக்கப்படுத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அதாவது நீ ஆயிரக்கணக்கான வருஷம் திருடுவது மனிதர்களுடைய இயல்பாக மாறிவிடுமா? மனிதர்களுக்கு பழக்கமாக மாறிவிடுமா? நீ கொலை செய், லட்சம் வருஷமாக நீ கொலை செஞ்சால் கொலை செய்கிறது மனிதர்களுடைய பழக்கமாக மாறிவிடுமா? மாறாதில்ல. அதுபோல் தான் மாமிசத்தை சாப்பிட்றது நமக்கு தப்பு அப்படின்னா அது நீ எத்தனை வருஷம் சாப்பிட்டாலும் அது உனக்கு பழக்கமாகாது. என்றைக்காவது அது விட்டுட்டு வர வேண்டியது தான். அது இயல்போடு பொருந்தாது. சரிப்பா, நீ இன்னும் மாமிசத்துக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நான் கேட்குறேன். நீ கொல்கிற ஆட்டை உன் பிள்ளைகள்லாம் சாப்பிடுறதுல அந்த ஆட்டை உன்னால் கொல்ல முடியுமா? அதோட கழுத்தை அறுத்து, கூர்மையான கத்தியை நான் உங்ககிட்ட தரேன், அதோட கழுத்தை அறுத்து உன்னால் கொல்ல முடியுமா? எத்தனை பேர் மாமிசம் சாப்பிடுகிற எத்தனை பேர் தான் சாப்பிடுகிற ஆட்டையோ மாட்டையோ கொல்லுகிற தைரியம் உனக்கு இருக்குது? நான் பீஃப் சாப்பிடுவேன்னு பெருமையாக சொல்கிறிய, ஒரு மாட்டை உன்னால் கொல்ல முடியுமா? ஒரு கன்றுக்குட்டியை உன்னால் கொல்ல முடியுமா? ஐயோயோ என்னால் முடியாதுன்ற அந்த அளவுக்குலாம் ஐயோ வேண்டாம். யாராவது கொன்னா கூட உன் குழந்தையோட கண்ணை மூடிக்கிற, அதை பார்க்காத. ஒரு மாட்டை கொல்வதை உன் குழந்தைய பார்க்குறத நீ அனுமதிப்பியா? ஒரு மாட்டை கொல்றாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை கொல்றாங்க, கண்ணுக்குட்டியோட இறைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணுக்குட்டியை கொல்றாங்கன்னு வச்சுக்கோ. அந்த கண்ணுக்குட்டியை கொல்கிற காட்சியை உன் பிள்ளைகள் பார்க்குறதுக்கு அனுமதிப்பியா? ஆனால் அதே பிள்ளைகளுக்கு தான் நீ மாமிசத்தை சமைச்சு போடுற, பீஃப் சாப்பிடு, ஆட்டுக்கறி சாப்பிடுன்ற. ஒரு ஆட்டை கொல்றதை கூட நீ பார்க்க அனுமதிக்க மாட்டேன். ஆனால் ஆட்டுக்கறி உனக்கு வேணும். யாரோ கொன்று அதை கொடுக்குறாங்க, நீ சாப்பிட்ற. இதுலேருந்தே தெரியலையா? நமக்கு ஒரு உயிரை கொல்றதுக்கெலாம் நமக்கு மனமே வராது. அதான் உண்மை, இயல்பு அதான். இப்போ நான் கூட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வறுமை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பறவை கூட கூட்டில் குஞ்சு இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு பொரித்து சாப்பிட்ருக்கோம். அந்த பாவத்தெல்லாம் பண்ணியிருக்கோம். தெரில, அப்போ அந்த அளவுக்கு மனசில் ஒரு ஈரமே இல்லை. அப்போ தான் எனக்கு ஜாதி நம்பிக்கையெல்லாம் இருந்தது, அப்போ தான் எனக்கு மத நம்பிக்கை இருந்தது, அப்போ தான் ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருந்தது. அப்போ எனக்கு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கையும். ஒரு பறவை, குருவிகள் மாட்டிச்சு, காக்கா இதெல்லாம் மாட்டிச்சுன்னா அவ்வளோதான். அன்றைக்கி நாங்கள் வருத்துருவோம். ஒரு புறாக்களை வலை போட்டு பிடிச்சி, அது நான் பண்ணதில்லை, ஆனால் மற்றவங்க பிடிப்பாங்க. அந்த மாதிரி டெக்னிக் எனக்கு தெரில. அந்த மாதிரி வலை போட்டு அவங்க பிடிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன்.
நம்மக்கிட்ட அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையா, அந்தளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லையா. ஒரு கிணத்துல தான் கூடு கட்டும், கிணத்துல தண்ணியே கிடையாது அப்போல்லாம். அங்கே இருக்கிற பொந்துகளில் ஒரு கிணத்துல பார்த்திங்கன்னா 50 புறா 60 புறாலாம் இருக்கும். ஒரு நைட்டு போவாங்க, டார்ச் அடித்து மேலே வந்து வலையை விரிப்பாங்க, கீழே இறங்கி கலைச்சி விடுவாங்க. புறா வந்து அந்த வலையில் மாட்டும், கையில் மாட்டுற புறாக்களை இது பண்ணிவிடுவாங்க, 50 புறாவை கொண்டுருவாங்க. அந்த மாதிரி மனிதத்தன்மையே இல்லாத ஒரு காலத்தில் இருந்தவங்க தான் நாங்களாம். இன்றைக்கி பார்த்தா ஒரு சினிமாவில் கூட வன்முறை காட்சியை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, பயமாக இருக்குது, அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ரத்தத்தை பார்த்தாலே கூசுது, காயத்தை பார்த்தாலே கூசுது அப்படி உடம்பெல்லாம். இன்றைக்கி ஒரு உயிரை கொள்வது, இன்றைக்கி மாமிசம் சாப்பிட்றதே இல்லை, வேண்டாம்டா சாமி, அந்த பாவத்தை பண்ணக்கூடாது, அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. நான் சும்மா ஒரு அறிவுக்கு யோசித்து நான் சொல்லலை, உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். ஒரு மாமிசம் அப்போ அப்படி எனது மனது கல்லாக இருந்த காலத்திலிருந்து நான் இன்று ஒரு மனிதத்தன்மையை நோக்கி முன்னேறுறேன். இன்றைக்கி எனக்கு இயற்கையாகவே முடியலை. யாரோ சொன்னார் மாமிசம் உண்ணாத, அதனால் நான் மாமிசம் அப்படி கிடையாது. அதில் திருவள்ளுவர் சொல்லிட்டார் புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் படிக்கலை, நானே உணர்ந்து சொல்கிறேன். அப்போ இது தானே உண்மை. அப்போ அது உண்மையா இது உண்மையா? நான் சின்ன வயசில் சின்ன சின்ன பறவைகளையும் பிடிச்சி சாப்பிட்டேனே, அது உண்மையா இது உண்மையா? இதுதான் உண்மை. என்னால் இன்றைக்கி வந்து மாமிசம் வாங்கி சாப்பிட முடியும், என்கிட்ட அந்தளவுக்கு கொஞ்சம் பணம் இருக்குது. என்னால் ஆட்டுக்கறி வாங்க முடியும், மாட்டுக்கறி டெய்லி கவிச்சு சாப்பிட முடியும், நல்ல மீன் சாப்பிட முடியும், எல்லாம் இருக்குது. அதை கடந்து தான் வரேன். ஆனால் அன்னைக்கு காசு இல்லை, அதனால் அங்கே அன்னைக்கு சின்ன வயசில் என்கிட்ட பணம் இல்லை. அதனால் என்ன பண்ணோம், பணம் இல்லைன்னா என்ன, கிளி குஞ்சு, மைனா குஞ்சு, குருவி, காக்கா, எங்கெல்லாம் கூடு இருக்குது முட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறது, முட்டையை திருடிட்டு வந்துடுறது, அதை வந்து வறுத்து சாப்பிட்றது. இந்த மாதிரி பணம் இல்லாத காலத்தில் இருந்த, இன்றைக்கி பணம் இருக்குது ஆனால் வாங்குறதுக்கு அந்த இது வந்துருச்சு. மனிதராக மாறிட்டோம். அதனால் யாரோ ஒருத்தர் வந்து உங்களால் ஒரு ஆட்டை கொல்ல முடியாது, மாட்டை கொல்ல முடியாது. யாரோ ஒரு கசாப்பு கடைக்காரர் வெட்டி கொடுக்குறாரு, எனக்கு 2 கிலோ கறி கொடுங்க, ஏன் எனக்கு ஈரல் போடவே மாட்டேன்றீங்க, ரத்தம் இருந்தால் கொடுங்க, ஒரு 1/2 கிலோ ரத்தம் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஆனால் உங்களால் ஒரு உயிரை கொல்ல முடியாது. ஒரு ஆட்டையோ மாட்டையோ நீங்கள் சாப்பிட்ற அதே ஆட்டை உங்கள் கையால் நீங்கள் கொல்ல மாட்டீங்க. நீங்கள் அதாவது யாரோ கொல்றாங்க, அதை பார்க்குறது கூட உங்கள் குழந்தைகளை அனுமதிக்க மாட்டீங்க, நீங்களும் பார்க்க மாட்டீங்க. அப்போ இது எப்படி இருக்குன்னா, ஆனால் உங்களுக்கு கறி மட்டும் வேணும். இது எப்படி இருக்குன்னா, நான் திருட மாட்டேன், யாராவது திருடி கொடுத்தா நான் வாங்கிப்பேன், என்னாலலாம் திருட மாட்டேன், என் பிள்ளைகளையும் நான் திருட விட மாட்டேன். ஆனால் எங்கேயாவது திருடி பழைய பொருட்கள் அங்கே விற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை போய் நான் வாங்குவேன். பல்வேறு வீடுகளில் போய் திருடி அந்த திருடர்கள் வாங்கி அதை வந்து ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோனை திருடுறான், அதை ஒரு 50,000 மொபைல் ஃபோனை ஒருத்தன் திருடி உங்கள்கிட்ட 10,000 ரூபாய்க்கு கொடுத்தா நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் திருட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் பேசுவதற்கு நடக்கக்கூடிய இனிமேல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய போட்டி இருக்குல்ல, நேர்மையாக வாழ்ந்தால் மட்டும்தான் நல்லா பேச முடியும். நல்ல இரக்கமாக வாழ வேண்டும், கருணையோடு வாழ வேண்டும். இன்றைக்கி வந்து ஆப்பிரிக்க பழங்குடியினர் பாருங்கள், அல்லது பழங்குடியினர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பாருங்கள், காட்டுத்தனமானவர்களுக்கு அவங்க பேசுகிறதே பேச்சே வரல. காரணம், அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது தான் அவங்களுடைய தொழில். எந்த ஒரு உயிரினத்தையும் விடுறது கிடையாது, வேட்டையாடுறது தான் அவங்களுடைய தொழில். அதனால் அவங்ககிட்ட இரக்கமே இல்லை, பேசுவதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அதனால் பேச்சு ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட மொபைல் ஃபோன் இல்லை, டிவி இல்லை. பழங்குடியினர்கிட்ட பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் அங்கெல்லாம் மின்சாரமே இல்லை, ஆனால் அவங்க நிறைய பேசுகிறாங்களா? பேச மாட்டேன்றாங்க. அவங்க ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு மரண பயம்தான் இருக்குது, ஒரு வன்முறை பயம். நம்மளை மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி நாடுகளில் வாழ்கிறாங்க பாருங்கள், நவநாகரிகமான ஆட்கள், இவங்க அவங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க, இவங்க நம்மளை பற்றின பயம் அவங்களுக்கு இருக்குது, அது ஒரு பயமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாமிசம் சாப்பிட்றாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு இரக்கமே இருக்காது. காடுகளில் வாழ்ந்தாலும் அவங்ககிட்ட இரக்கம்லாம் இருக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2-3 பொண்டாட்டியை கட்டிக்கலாம், 10 பொண்டாட்டி கூட கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கல்ச்சர்லாம் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு நேர்மையே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா வேட்டையாடி சாப்பிட்றது, குரங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றது, அவங்க உணவே பார்த்திங்கன்னா இதை வேட்டையாடி சாப்பிட்றது தான். அப்படி இருக்கும்போது அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பேசுகிறாங்க, டக் டக் டிக் டிக், டொக் டொக் டிக் டிக் அப்படின்றாங்க. இது இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க மொழியே அழிஞ்சு போச்சு. ஆமாம், பேசுகிற என்னத்தை பேச போகிறோம்? அவங்க பேசினா ஒன்றும் இறக்கம் இருக்காது, ஈவு இருக்காது, கருணை இருக்க ஒன்றும் இருக்காது. அது மாதிரி தான். அவங்க அங்கே இருக்காங்க, நாம் இங்கே இருக்கோம். நம்மகிட்டே அதுவும் இல்லை, நாமளும் பேச மாட்டேங்கிறோம், அவங்களும் பேசாமல் இருக்கிற காரணம் இந்த டிவி தான் நம்ம சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட கருணையே இல்லை. நீ பேசினா பேசுறது இல்லை, கருணை இல்லைன்னா நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. உன் பேச்சில் இறக்கம் இருக்கணும், கருணை இருக்கணும், அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். அது இல்லாமல் நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்மகிட்டே இல்லை, அன்பு பாசங்கிறது நம்மகிட்டே இல்லை, ஈவு இறக்கம் கருணை நம்மகிட்டே இல்லை, நம்ம மனிதர்கள் அவங்ககிட்டையும் இல்லை. அவங்களும் வேட்டையாடி தான் சாப்பிட்றாங்க, நம்மளும் வேட்டையாடி தான் சாப்பிட்றோம். நம்மளும் என்ன பண்ணுறோம், கசாப்பு கடையில் போய் கறி வாங்கி சாப்பிட்றோம். ரொம்ப புத்திசாலித்தனம். அவங்க வேட்டையாடி காடு மூடி தேடி வேட்டையாடி சாப்பிட்றாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கடையில் நாமளே வளர்த்து கொஞ்சம் புத்திசாலித்தனமான விஷயமா இருக்குது, அவ்வளோதான்.
ஆனால் நமக்கும் அன்பு, பாசம், கருணை எதுவுமே இல்லை, அவங்களுக்கும் இல்லை. அதனால தான் அவங்களும் பேச மாட்டேன்றாங்க, நம்மளும் பேச மாட்டேன். என்ன நம்மக்கிட்ட மொழி இருக்குது, ஆனால் நம்ம மொழியில் வந்து வெறுமனே நாம் பேசுகிற மொழியெல்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னா, நம்ம பேசுகிற பேச்சு எல்லாம் என்னவாக இருக்குன்னா தொழில் சார்ந்ததாக இருக்குது. தொழிலில் உறவுமுறைக்கே இடம் கிடையாது. ஒரு வீட்டுக்கு வந்தால் அமைதியாக இருக்கும், தொழில் செய்கிற இடத்துல கஷ்டப்பட்டு பேசுகிறோம். ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல உறவு கிடையாது, அன்பு கிடையாது, பாசம் கிடையாது. அங்கெல்லாம் நட்பு எதுவும், உறவுமுறை எதுவுமே கிடையாது. தொழில் செய்கிற இடத்துல யாரையும் நீங்கள் அண்ணன் தம்பின்லாம் கூட மாட்டீங்க, காதலிக்கக்கூடாது. அங்கெல்லாம் வந்து அன்பு பாசத்துக்கு இடம் இல்லை. அங்கே தான் மனிதர்கள் இன்றைக்கி பேசுகிறாங்க, வீட்டுக்கு வந்தால் அமைதியாக இருக்காங்க. அப்போ மனிதர்களுடைய பேச்சு வழக்கில் நீங்கள் காடுகளில் வாழ்கிற பழங்குடியினர்கிட்ட மொழியே இல்லை, மொழியே அழிஞ்சு போச்சு. அப்போ அவங்ககிட்டயும் அன்பு இல்லை, பாசம் இல்லை, கருணை இல்லை. அந்த மாதிரி பேசலை. அப்போ நாளைக்கு பேசுவது தான் பொழுதுபோக்காக மாறும்போது, அப்போ அந்த மொழியை பாதுகாக்கணும், மொழியில் அன்பு இருக்கணும்னா நீ அன்பு சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழணும். நல்லா மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு உன்கிட்ட அன்பு இருக்குன்னா யார் நம்புவா? நல்லா ஆட்டுக்கறியை சாப்பிட்ற அப்படின்னா உங்கள்கிட்ட அன்பு இருக்குன்னு யார் நம்புவா? அதனால் வந்து உணவில் கட்டுப்பாடு கண்டிப்பாக. பேசுவதற்கு இடையில் நடக்கிற ஒரு போட்டி நடக்கும்போது உணவில் கட்டுப்பாடு. அதே மாதிரி தான் இனி அரிசி சோறு நான் மாமிசம் சாப்பிட்றதில்லப்பா, நான் அரிசி சோறு சாப்பிட்றேன் அப்படின்னா அதுவும் ஒரு நோயை தரக்கூடியது. அரிசி சோறும் நோயை தரும், கோதுமை தானியங்கள் இதெல்லாம் நோயை தரும். அப்போ நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது நீ ஒன்றையே சாகடிக்கிற, ஒன்றையே அழிப்பதற்கான, ஒன்றையே அழித்து நீ இன்பத்தை பெறுகிறாய். உனக்கு இது நோய் வரும்னு தெரியும், அது சாப்பிட்டா பிற்காலத்தில் சுகர் வரும் அப்படின்னு தெரியும். அது தெரிஞ்சால் நீ சாப்பிட்றன்னா எனக்கு இப்போ இருக்கிற சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம். ஒரு 60 வயசில் வர்றப்போகிற சுகரை பற்றி உனக்கு கவலை இல்லை. அப்போது உனது உடம்பை பற்றினே உனக்கு அக்கறை இல்லை. உடம்பே ஒரு யூசன் துறை மாதிரி நீ பார்க்குற. அப்படிங்கும்போது அரிசி சோறு சாப்பிட்டாலும் உனக்கு அன்பு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் மாமிசத்தை விட அரிசி சோறு தான் அடிமைப்படுத்தும். சோறு இல்லாமல் கூட சோறு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆனால் கவிச்சு வாரத்தில் ஒரு நாள் நான் சாப்பிட்டா போதும், மாதத்தில் ஒரு நாள் கவிச்சு சாப்பிட்டா போதும். ஆனால் சோறு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அந்த சோறு தான் பயங்கரமாக அடிமைப்படுத்தும், நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், அப்போ சோறு சாப்பிட்டா சோறு தான் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு அன்பு, பாசம், கருணை எனக்கு நிறைய இருக்குமான்னா சோறு சாப்பிட்டாலும் உனக்கு இருக்காது. சோறு சாப்பிட்டாலும் கருணை, அன்பு, பாசம் இதெல்லாம் இருக்காது. அப்போ மனிதர்கள் வந்து கடந்த காலத்தில் பெண்களை அடிமைப்படுத்தினாங்களே, எவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கொஞ்சம் கூட போய் இந்த எரியிற, அவன் புருஷன் செத்து போயிட்டான், அவன் எரியிற அந்த கொல்லியில் போய் ஏறி உட்காருமா, அதை பார்த்துட்டு இவன் எப்படி இருந்தான்? அவள் அலறி துடிக்கும்போது அவளை கட்டி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடிடுவா. இந்த உடன்கட்டை ஏறுற வழக்கம் இருக்குல்ல. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த புருஷனுக்கு நல்ல விறகடுப்பெல்லாம் வச்சுட்டு இவளை தூக்கி அங்கே போக மாட்டா. ஏன்னா போக முடியாது, வலிக்கும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் துணிஞ்சு நான் ரொம்ப வீரசாலி, ரொம்ப பத்தினி அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்தாலும் உட்காருவாங்க. அப்புறம் ஐயோ அம்மான்னு அலறி துடிப்பாங்க. அது வேறு விஷயம். நிறைய பேர் போகவே மாட்டாங்க, அல்லது பற்றிக்கும் அப்புறம் திரும்ப ஓடி வந்துடுவாங்க. என்ன பண்ணி கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன், படுக்க போட்டு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதையெல்லாம் இவன் பார்த்தான் பதில். ஏன் பார்த்தான்? பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. ஆம்பளைங்களும் பார்த்தாங்க, பொம்பளைங்களும் பார்த்தாங்க. பொம்பளைங்கள் வந்து மயானத்துக்கு போக மாட்டாங்க, அதனால் ஆம்பளைங்க பார்த்தாங்க. ஏன் பார்த்தாங்க? மனசில் ஈரமே இல்லை, கருணையே இல்லை. காரணம் இவன் சாப்பிட்ற சாப்பாடு. இவன் என்ன சாப்பிட்றான்? மாமிசத்தை சாப்பிட்றான், நோய்களை தருகிற அரிசி உணவுகள், கோதுமை உணவுகள், இதை சாப்பிட்றாங்க. இதை சாப்பிட்டாலும் இவனுக்கு ஈரமும் கிடையாது, அன்பும் கிடையாது. அதனால தான் மூட நம்பிக்கைகள் அந்த காலத்தில். மனிதர்களை தாழ்த்துறது, தன்னை போல் இருக்கிற ஒரு மனிதர்களை தாழ்த்துறது, தீண்டாமை இதெல்லாம் இருக்குல்ல. எவ்வளோ கொடுமைகளை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். பெண்களை எவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அதுமாதிரி பெண்களும் தான் சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பெண்களும் தானே பெண்களுடைய சம்மதத்தின் பேர்தால் தானே ஒரு பெண்ணும் உடன்கட்டை ஏறுறால, அது பெண்களும் அதுக்கு உடந்தா தானே. அதனால் பெண்கள் அப்பாவிகள், ஆண்கள் குற்றவாளிகள் அப்படி கிடையாது. பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தான் பெண்களை கொடுமைப்படுத்தினாங்க. பெண்கள் கொடுமைப்படுத்தும் போது ஆண்கள் மட்டும் எப்படி சொன்னால் அவனுக்கும் அது வந்து ஆபத்து தான், அவனும் நல்லா இருக்க முடியாது. அப்போ கடந்த காலங்களில் மனிதர்கள் ஏன் அப்படி வாழ்ந்தாங்க? அவங்க உணவு தப்பாக இருக்குது. அப்போ வந்து கற்காலத்தில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க? அவங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து நல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள், இரக்கமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் கற்காலத்தில். எப்போ இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறதோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, உலோகத்தை வச்சு மரத்தை வெட்டி சமவெளிகளாக மாற்றி நெல் கோதுமைகளாக விளைய வைக்கிறாங்க. நெல் கோதுமைலாம் சாப்பிடணுன்னா உங்களுக்கு சமவெளி தேவை. அப்போ சமவெளி தேவை. அப்போ தான் வந்து அப்போ வந்து கற்காலத்தில் உலோகங்களே இல்லை, அப்போ ஒரே மரங்களாக இருக்கும். எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இந்த மரங்களெல்லாம் வெட்டி சமவெளியாக மாற்றி இந்த நெல்லெல்லாம் பயிரிடுறாங்க. இதை சாப்பிடும்போது கஷ்டப்பட்டு இதை பயிரிட்டு இந்த காட்டை அழித்து, இயற்கையை அழித்து, அப்புறம் நெல்லெல்லாம் கோதுமை சாப்பிட்டு அப்போ தான் என்ன பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பேசுவோம்.